ஸோ குட் ஈவினிங். ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட என்விரான்மெண்ட் டெக்னாலஜியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. ஸோ நேற்று ஒரு ஜென்ரலான ஒரு ஓரியன்டேஷன் எப்படி நம்ம பண்ணணும், ஸோ குரூப் டூ மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஜென்ரலிஸ்டிக்கான ஒரு கிளாஸை நேற்று கொண்டு போயிருந்தோம். அண்ட் டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில் மூவ் டு த சப்ஜெக்ட். ஓகே. ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபைன், நேற்றுல கொஞ்சம் நடத்தின டாபிக் பற்றி எதாவது நோட்ஸ் தேடி பார்த்தீங்களா? நோட்ஸ் கிடைச்சிச்சா உங்களுக்கு? பார்த்தீங்களா? டாபிக் ரிலேட்டடான நோட்ஸ் பார்த்தீங்களா? கண்டென்ட் பார்த்தீங்களா? நேற்று கிளாஸில் நிறைய பேரோட நேம் மிஸ்ஸிங். ஓகே. நிறைய புது புது ஆட்கள் தான் நிறைய. யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா கிளாஸ் இன்னைக்கு? நேற்று வராமல் இன்னைக்கு அவங்க மட்டும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நேற்று கிளாஸ் வராமல் இன்னைக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்க மட்டும் உங்களோட ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் நோ இஷ்யூ. ஓகே. கீர்த்தனா அண்ட் மகேஸ்வரி. ஓகே ஃபைன். ஸோ நோ இஷ்யூ. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ முக்கியமான சப்ஜெக்ட் இது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒய் பிகாஸ் குரூப் டூ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் நிறைய பேருக்கு ஸ்பாய்லராக அமைஞ்ச சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்விரான்மெண்ட் எக்காலஜி தான் நம்ம சொல்லணும். ஒய் பிகாஸ் என்விரான்மெண்ட் எக்காலஜி வந்து நம்மளோட சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின் சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லிமிட்டடான ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க, லிமிட்டடான ஒரு சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் என்விரான்மெண்ட் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. பட் அந்த சிலபஸ் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப சின்னதாக இருந்தாலும், ஓகேவா, சிலபஸ் வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே கூட பட் நம்ம உள்ள இருக்க கண்டென்ட் அண்ட் அது எக்ஸாம்ல அவங்க கேட்ட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இட் வாஸ் வெரி வெரி ஹியூஜ்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா. ஸோ நிறைய பேர் குரூப் டூ மெயின்ஸ் கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க, ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கல்ல? குரூப் டூ மெயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்துருந்தீங்களா ஆல்ரெடி? ஜஸ்ட் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். குரூப் டூ மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்களா? லாஸ்ட் குரூப் டூ மெயின்ஸோட கொஸ்டின் பார்த்தீங்களா? ஸோ லாஸ்ட் குரூப் டூ மெயின்ஸ்ல ஆக்சுவலாக எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க 15 மார்க்ல பொறுத்த வரைக்கும்? 15 மார்க்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு தெரியுமா என்விரான்மெண்ட்ல இருந்து? அரௌண்ட் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா. மொத்தம் நம்ம வந்து 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 8 கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின்ல இருந்தது. சரிங்களா. மொத்தம் 8 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதில் 2 கொஸ்டின் சாய்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம வி ஹாவ் டு ரைட் 6 கொஸ்டின்ஸ். அப்போ அந்த 6 கொஸ்டின் நம்ம எழுதுறோம். அந்த 6 கொஸ்டின்ல இருந்து கிட்டத்தட்ட 2 கொஸ்டின்ஸ், அதாவது அவுட் ஆஃப் 8ல இருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 கொஸ்டின்ஸ் என்விரான்மெண்ட்ல இருந்து டைரக்டா என்னது எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஈவன் கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னாலே அதுவே என்னது ஒரு என்விரான்மெண்ட் எக்காலஜி கொஸ்டின் தான். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளைமேட் சேஞ்சுக்காக என்னென்ன மாதிரியான எஃபோர்ட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரோல் என்ன குளோபல் கிளைமேட் சேஞ்சில், உலகளாவிய காலநிலை மாற்றத்தில் இந்தியாவோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி 15 மார்க் கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் புக்லெட்ஸ் நம்ம எடுத்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுமே என்விரான்மெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அண்ட் சயின்ஸ்ல மற்ற ஏரியாஸ்ல இருந்து எதுவும் 15 மார்க்ஸ்ல பெருசா கொஸ்டின்ஸ் வரல. ஓகேவா. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினுமே அரௌண்ட் த சேம் கொஸ்டின் தான், ஒரே மாதிரியான கொஸ்டின் தான். ஸோ ஒரே மாதிரிக்கு அந்த கண்டென்ட்டை நம்ம 2 கொஸ்டினுக்கு எழுதுனா அதுவே என்னது போதுமானதுன்னு நினைச்சாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ 2 கொஸ்டினுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரிங்களா. தர மெனி டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் த கொஸ்டின்ஸ். நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. என்ன சார் வித்தியாசம்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ நீங்க சொல்லுங்களேன். ஒரு நீங்க ஹாவ் டு ட்ரை. நீங்க தான் கொஸ்டின் ட்ரை பண்ண போறீங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இப்போ வந்து கொஸ்டின் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த எஃபோர்ட்ஸ் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுவோர்ட்ஸ் த கிளைமேட் சேஞ்ச்? காலநிலை மாற்றத்திற்காக இந்திய அரசு எடுத்துள்ள முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன, ரோல் ஆஃப் இந்தியா இன் குளோபல் கிளைமேட் சேஞ்ச், உலகளாவிய காலநிலை மாற்றத்துல இந்தியாவோட பங்கு என்ன? இந்த 2 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் யாரும் அவுட்லைன் சொல்ல முடியுமா? சரி, அந்த கொஸ்டின் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ல? எனிஒன்? சார் செகண்ட் கொஸ்டின் மறுபடியும் செகண்ட் சொல்லுங்க சார். உலகளாவிய காலநிலை மாற்றத்துல இந்தியாவோட பங்கு என்ன? ரோல் ஆஃப் இந்தியா இன் குளோபல் கிளைமேட் சேஞ்ச்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்தியாவுல என்ன முன்னெடுப்பு எடுத்தாங்க அந்த மாதிரி. அந்த ம் காஃப் மாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்து உலகளாவிய அந்த காஃப் அந்த இதுலலாம் தீம் சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி ம் எடுத்துக்கணுமா சார்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஓகே, குட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிள். வெறுமனே ஸ்கீம்ஸா இருக்கட்டும், இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், லைக் NAPCC பத்தி எழுதலாம், ஃபேம் இந்தியா ஸ்கீம் பத்தி எழுதலாம், வெஹிக்கிள்ஸ் பத்தி எழுதலாம், கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி எழுதலாம், COP 26, COP 27, ஈவன் இப்போ அந்த COP 28 எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், பாரிஸ் அக்ரிமெண்ட், இந்தியாவோட பிளட்ஜ் எல்லாமே கூட எழுதலாம். சரி, ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த எல்லா மெஷர்ஸ்லயுமே அதுவுமே இன்க்ளூட் ஆகும். இதே செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ரோல் ஆஃப் இந்தியா இன் குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த கொஸ்டின் உலகளாவிய காலநிலை மாற்றத்துல ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்கறேன், நல்லா கவனிங்க அந்த கொஸ்டினை. உலகளாவிய காலநிலை மாற்றம், குளோபல் கிளைமேட் சேஞ்சில் இந்தியாவோட ரோல் என்னன்னு தான் கேட்கறாங்களே தாண்டி, இந்தியா என்ன மாதிரியான எஃபோர்ட்ஸ் எடுத்தது, இல்ல உலகளாவிய காலநிலை மாற்றத்தை தடுக்கிறதுக்கு இந்தியா என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுத்ததுன்னு கொஸ்டின் வரல. சரிங்களா? அப்ப இந்தியாவோட பங்கு என்ன? இட்ஸ் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். சரிங்களா? நிறைய பேர் அரௌண்ட் ஒரு 10 பேர் எழுதுனாங்கன்னா, அவுட் ஆஃப் 10 7 பேர் என்ன பண்ணாங்கன்னா, 2 கொஸ்டினுமே சேம் தான் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, ஈவன் எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு நான் கிளாஸ் விட்டு வெளியேறப்ப லூஸ் மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்காங்க, 2 ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னவங்களா இருந்தாங்க. பட் ரெண்டுக்குமே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே கண்டிப்பா வேற வேற கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆன்சர்ஸ் எழுதலாம். ஒன்னு என்னன்னா, குளோபல் கிளைமேட் சேஞ்சில் இந்தியாவோட ரோல், அப்போ பொல்யூஷன் எந்த அளவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம், சரிங்களா? எந்த அளவுக்கு இப்போ ஏர் பொல்யூஷன், வேர்ல்ட்ஸ்ல மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி நம்ம எதை சொல்றோம், உலகத்திலே மிக அதிகமான மாசடைந்த நகரம் எதை சொல்றோம்? டெல்லி. டெல்லி அண்ட் பாகிஸ்தான்ல. ஸோ டெல்லி, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தான் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சிட்டி, பட் உலகத்துல அதிகமான எமிஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெல்லி அண்ட் கராச்சி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரா வந்து அந்த மாதிரி விஷயத்த எழுதலாம். ஏர் பொல்யூஷன்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அதிகமான பாப்புலேஷன் இருக்கும், ஸோ அதனால வெஹிகுலர் எமிஷன்ஸ் அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் நிறைய கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷன்ஸ்ல இந்தியா கம்மியா இருக்கு. நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாடு அளவுக்கு பாப்புலேஷன் உள்ள ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி என்ன அளவுக்கு கிரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ், கிரீன் கேஸ், GHG சொல்லுவோம் இல்லையா, கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த எமிஷன்ஸ் எமிட் பண்ணுதோ அதை விட குறைவா தான் இந்தியா எமிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா, ஸோ 2 விதமா இருக்கு. பாசிட்டிவான்னு சொல்லணும்னா, மற்ற வளர்ந்த நாடுகளை, டெவலப்டு கண்ட்ரிஸ் சரியாத்த கம்பேர் பண்ணி பாக்குறப்போ நம்ம என்ன பண்றோம், கம்மியா தான் விடுறோம். பட் ஸ்டில் நாமளும் அதிகமா இது பண்றோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வேஸ்ட் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ நிறைய அந்த ஒரு ஆங்கிள் கொண்டு போகலாம். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இந்தியா குளோபல் லெவல்ல இப்போ பாரிஸ் அக்ரிமெண்டா இருக்கட்டும், ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்ல அவங்க வந்து கொண்டு வந்த என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்தாங்க. COP 26ல பாத்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் ஸ்ட்ராட்டஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பஞ்சாமிர்தம் ஸ்ட்ராட்டஜி, பஞ்சாமிர்த கொள்கைன்னு சொல்லுவோம். கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஏன்னா நிறைய டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியோ 4 மந்த்ஸ் முன்னாடியோ மட்டும் போக மாட்டாங்க. ஓகே, தே வில் கோ பியாண்ட் இயர்ஸ். சரியா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஏன்னா 2022ல பாத்தீங்கன்னா 2019ல நடந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்கனைசேஷன் பத்தி 2022 குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்ரித் மகோத்சவ், ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் 2021, 22ல ஃபேமஸ் டாபிக்கா இருந்தது. அதை 2023ல நடந்த ஆகஸ்ட்ல நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்டாங்க. அப்போ நம்ம வந்து வி கேன் நாட் நெக்லெக்ட். சரிங்களா? அது வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதனால கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமே கிடையாது. எனிதிங் தே மே ஆஸ்க் அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் சம் ஐடியா. எல்லா டாபிக்லயுமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலேஜ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 2 கொஸ்டினுக்குமே தட் இஸ் த பேசிக். அப்போ இந்த COP 26ல பஞ்சாமிர்தம் ஸ்ட்ராட்டஜி, COP 27ல இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜியோட நேம் என்ன, இந்தியாவோட என்ன பண்ணாங்க, அதை ஒன்று அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? யாருக்கா தெரியுமா? COP 27, COP 26 எங்க நடந்தது? நெட் ஜீரோ மிஷினாஸ். அது COP நெட் ஜீரோ எமிஷன் பஞ்சாமிர்தம் ஸ்ட்ராட்டஜி இதுல வரும் இல்லையா, அது COP 26. அதோட பேர் சொல்லுவோம். அங்க வந்து பஞ்சாமிர்த் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா LTLEDS, லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். சரிங்களா? எங்க நடந்ததுன்னு தெரியுமா? COP 26 எங்க நடந்தது? COP 26, பிரிட்டன், COP கிளாஸ்கோ. 26 கிளாஸ்கோ ஸ்காட்லாண்ட்ல இருக்க கிளாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். அதே மாதிரி COP 27 வந்து பாத்தீங்கன்னா எஜிப்ட்ல இருக்க ஷாம் எல் ஷேக். சரியா? ஜஸ்ட் டேக் டவுன். நான் தனியா உங்களுக்கு கிளாஸ் நான் எடுக்கிறேன் இந்த 2 கான்ஃபரன்சஸ் பத்தியுமே. இப்போ COP 28 போயிருக்கு. ஸோ அதை பத்தியுமே செப்பரேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் நம்ம தனியா பார்ப்போம். ஜஸ்ட் டேக் டவுன் த நேம். சரியா? ஷாம் எல் ஷேக்.
ஓகேவா? அது வந்து எஜிப்ட்ல இருக்கு. COP27 நடந்தது. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஸ்பெல் தெரியலனா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ COP26 நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ அண்ட் COP28 பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருக்காங்க. பவித்ரா சொல்லியிருக்காங்க இல்லையா? துபாயில் இப்போ விர்ச்சுவல் மீட்டில் நடந்தது. சரிங்களா? ஸோ இது 3 தான் கடைசியாக நடந்த 3 காப் மாநாடுகள். இதில் கடைசியாக இது அனதர் இம்பார்ட்டன்ட் COP21 வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அங்கே என்ன நடந்திருக்கும்? COP21 என்ன நடந்திருக்கும்? COP21 ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட். சரிங்களா? பாரிஸ் ஒப்பந்தம் இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல கூட கேட்கலாம். சரி, COP21 வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தம், COP26 பஞ்சாமிர்தம் கொள்கை, COP27 லாங் டேர்ம் நீண்ட கால, ஓகேவா, லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, குறைந்த மீன்ஸ் அது கரெக்டாக தெரியல, லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, LEDSன்னு சொல்லுவோம். அண்ட் COP28 இப்போ ரீசெண்டாக போயிருக்கு. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்சஸ். சரிங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்குள்ள நம்ம இன்னைக்கு போகலாம். ஸோ ஓகே, 15 மார்க்ஸ் லாஸ்ட் குரூப் ஒன் மைன்ஸ்ல பார்த்தப்போ 2 15 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கிறது ஓகே. ஸோ ஒரு 6 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் என்விரான்மெண்ட் நல்லா பண்ணாலே என்ன ஆகும், வி கேன் மேனேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ அரௌண்ட் எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 35% ஆஃப் த கவரேஜ் வந்து 15 மார்க்ஸ்ல இருந்தது. 10 மார்க்ஸ்ல ஏதாவது கேட்டிருந்தாங்களா? 10 மார்க்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இருந்ததா இது ரிலேட்டடா? 10 மார்க்ல சார் 10 மார்க் கிடையாது, 12 மார்க். 12 மார்க்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இருந்ததா என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்? ஓகே. 6 மார்க்ல ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. COVID-19 இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட் ஒரு கொஸ்டின் வந்துருதா? சுற்றுச்சூழல்ல கொரோனாவுடைய தாக்கம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 2019 அந்த பீரியட்ல வந்ததுல COVID-19 தாக்கம் என்விரான்மெண்ட்ல எப்படி இருந்தது அந்த ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஈவன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க, போர்டு ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்டு அப்படின்னா என்ன, வல்னரபிள்னா என்ன, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னா என்ன, ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டேட்டா புக்குன்னு சொல்லுவோம். ரெட் டேட்டா புக்ல இருந்து அந்த 3 டேர்ம்ஸ் கொடுத்து அதுக்கான டெஃபினேஷன்ஸ் எழுத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சி வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிறதுனால இந்தியாவில் எந்தெந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் என்னது என்விரான்மெண்ட்ல இருந்து வந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம். சரியா? ஸோ த வெயிட்டேஜ் அப்படின்றது இட் வாஸ் வெரி 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 ஹை when we go through the past previous question paper. சரியா? அப்ப கடைசியா நடந்த குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பாக்குறப்போ என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா சயின்ஸ் சிலபஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெரி வாஸ்டா இருக்கும். ரைட்டா? நீங்க சிலபஸ் நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. அதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட சிலபஸ் நாம சொல்லி எடுத்து பார்த்தோம்னா இட் வாஸ் வெரி வாஸ்ட். ஓகே, பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், அதோட சிலபஸ் ரொம்ப வாஸ்டா இருக்கும். பட் அந்த டாபிக்ஸ் படிச்சுட்டு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் வாஸ் வெரி மீகர். ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலான கேள்விகள் தான் கேட்கப்படுது. ஆனா வெறுமனே ஒரு 2-3 வார்த்தைகள் மட்டுமே சிலபஸ்ல இருக்கிறது என்விரான்மெண்ட். அங்கிருந்து அந்த பர்டிகுலர் அந்த 3 வார்த்தைகளுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ என்ன சொல்றேன்னா வென் கம்பேர்ட் டு த அதர் சப்ஜெக்ட்ஸ், ஓகேவா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை விட நம்ம என்ன பண்ணுவோம், என்விரான்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம இப்ப இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், யுனைடெட் நேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ன எதுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளோபல் கிளைமேட் சேஞ்ச் காண்டி அதை நம்ம கம்பேர் பண்ணணும், அதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில சரிங்களா, அந்த வரிசையில ஸோ எப்பயுமே ஒரு முக்கியத்துவமான நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் ஈவன் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், ஓகேவா, கிரீன் தமிழ்நாடு, தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் சேஞ்ச் மிஷன், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், கிரீன் தமிழ்நாடு மிஷன், ஸோ தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் கம்பெனி, ஸோ இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் மீண்டும் மஞ்சப்பை ஸ்கீமா இருக்கட்டும், ப்ராஜெக்ட் நீலகிரி தார், ஓகே, இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னு பாக்குறப்ப இந்த கவர்மெண்ட், ஓகே, போத் இந்த கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ரெண்டுலையுமே சுற்றுச்சூழலுக்கான முக்கியத்துவம் கண்டு அதிகமா இருக்கிறதுனால பெரும்பாலான கேள்விகள் அதை மையப்படுத்தி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ குரூப் ஒன் மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க என்விரான்மெண்ட்ல இருந்து? குரூப் ஒன் மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் கேட்கறாங்க என்விரான்மெண்ட் போர்ஷன்ல இருந்து? எல்லாருக்குமே அமைதியா இருந்தா எப்படி? குரூப் ஒன் மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் கேட்கறாங்க என்விரான்மெண்ட்? கஷ்டமா கொஸ்டினா கேட்கிறேன், ஜஸ்ட் வெயிட்டேஜ் தான் கேட்கிறேன் நான். 75 மார்க்ஸ், ஓகேவா?
ஸோ 310 மார்க்ஸ் அண்ட் 315 மார்க்ஸ், மொத்தம் 75 மார்க் கேட்குறாங்க குரூப் 1 மெயின்ஸ்ல என்விரான்மெண்ட் போர்ஷன்ஸ்ல இருந்து. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லுவேன்னா, நீங்க என்விரான்மெண்ட் படிக்கிறப்போ குரூப் 1 மெயின்ஸோட என்விரான்மெண்ட் சிலபஸை எடுத்துக்கோங்க. குரூப் 2 மெயின்ஸ் நீங்க படிக்கிறதா இருந்தாலுமே கூட, ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க வேர்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. நீங்க வெறுமனே அந்த வார்த்தைகளை மட்டும் படிச்சுட்டு போனா போதும் அப்படின்னு நம்மளால போயிட முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க குரூப் 2 மெயின்ஸ்க்கு நீங்க படிச்சாலும் நம்ம சிலபஸ் ரொம்ப கம்மியா டீடைல்டு சிலபஸ் நம்மளுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால குரூப் 1 மெயின்ஸோட சிலபஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலபஸ் நம்ம 2 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்காலஜினா என்ன, எக்கோசிஸ்டம்னா என்ன, நிறைய டெஃபினேஷன்ஸ் வரும். எக்காலஜிக்கல் நிச்சயனா என்ன, எக்கோட்டோனா என்ன, எட்ஜ் எஃபெக்ட்னா என்ன, ஒரு எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் பணிகள் என்னென்ன, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் நிறைய வரும். அடுத்து நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, IUCN, சரிங்களா, கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, CBD, அண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸ், CITES சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான சிலபஸ்ல அங்க குரூப் 1 விங்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 அமைப்புகளோட பேர் கொடுத்திருப்பாங்க. IUCN, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைட்ஸ் அண்ட் CBD, அண்ட் நிறைய இம்பார்ட்டன் அதுக்குள்ளே நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ இது சிலபஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து இன்னொரு பார்ட் நம்ம பார்த்தோம், பொல்யூஷன் ரிலேட்டடான கான்செப்ட். ஓகேவா? பொல்யூஷன்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்கு இல்லையா, லைக் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பொல்யூஷன்ஸ் இருக்கு. அதோட காசஸ் என்னென்ன, அதோட கன்சிக்வன்சஸ் என்னென்ன, அதை நம்ம சரி செய்யறதுக்கு என்னென்ன எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அது ரிலேட்டடான டெக்னாலஜிஸ் என்ன, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஈவன் லாஸ்ட் தடவை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பைராலிசிஸ் கேட்டாங்க, ரைட்டா? பைராலிசிஸ் பிளான்ட் அப்படிங்கிறத பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பைராலிசிஸ், இருக்கா தெரியுமா? பைராலிசிஸ்னா என்ன? பைராலிசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பைராலிசிஸ், சாட் பாக்ஸ் என்ன போட்டிருக்கீங்க? நோ. ஸோ பைராலிசிஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, கம்பஷன். ஓகேவா? கம்பஷன் வித்தவுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எதுவுமே நம்ம செலுத்தாம என்ன பண்றோம், நம்ம கம்பஷன் எரிக்கிறது. கம்பஷன் ஒன்றும் கிடையாது, எரிவுட்டுறது தான் சொல்றோம். அப்போ ஆக்சிஜன் இல்லாம எரிவுட்டுறது பேர் தான் பைராலிசிஸ் அப்படிங்கிறது. அப்ப அதை அது என்ன பண்ணா ஒண்ணும் கிடையாது, பிளாஸ்டிக்ஸ் நிறைய வேஸ்டஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வேஸ்டஸை எரிச்சு அதோட பை ப்ராடக்ட்ஸை மாத்தி அதை என்ன பண்றோம், நம்ம வேற வெவ்வேறு பயோடீசலா மாத்துறோம். இல்லைன்னா மாத்தி என்ன பண்றோம்னா வெவ்வேறு யூஸ்க்கு என்ன பண்றோம், நம்ம யூஸ் பண்றதுக்கு தான். இட் இஸ் புட் இன்டு வேரியஸ் பர்பசஸ் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அப்போ அது ரிலேட்டடான பைராலிசிஸ் பிளான்ட்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னா நம்ம பொல்யூஷனுங்கிற பாக்குறப்ப நம்ம பேசிக்ஸ் என்ன பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வாட் இஸ் பொல்யூஷன், வாட் இஸ் ஆயில் பொல்யூஷன், வாட் ஆர் த காசஸ், அப்போ ஒரு பொல்யூஷனோட காரணங்கள் என்ன, அதோட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நிறுத்திடுவோம். பட் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல அது ரிலேட்டடான கான்செப்ட் நிறைய பார்க்கணும். இப்போ முனிசிபல் சாலிட் வேஸ்டஸ், முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இப்போ நகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது ரிலேட்டடா இருக்கட்டும், கம்போஸ்டிங், வெர்மி கம்போஸ்டிங், ரைட்டா? இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து என்ன இருக்கு, அந்த பொல்யூஷன் ரிலேட்டடாவே நிறைய இருக்கு. ஈவன் இந்த ஃப்ளை ஆஷ்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளை ஆஷ் என்ன பண்றாங்க, பிரிக்ஸா மாத்தி என்ன பண்றாங்க, செங்கற்களா அந்த ஃப்ளை ஆஷை செங்கலா மாத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பர்பஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடான பொல்யூஷன் ரிலேட்டடான நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கறாங்க. நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் டைரக்டா வாட் இஸ் வாட்லாம் இருக்காது. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் பொல்யூஷன், வாட் ஆர் த கன்சிக்வன்சஸ், இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பொல்யூஷனுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுதான் சிலபஸோட செகண்ட் பார்ட். அண்ட் தேர்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த EIAன்னு சொல்லுவோம், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். சரியா? சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீடுன்னு சொல்லுவோம். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், EIA. சரிங்களா? எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் நீங்க ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணணும், ஒரு கிளியரன்ஸ் வாங்குவோம் தெரியுமா? இப்போ ஃபயர் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபயர் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குவோம், லேபர் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கிட்ட தான் நம்ம பண்ணணும், வி ஷுட் கெட் த கிளியரன்ஸ் வாங்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த EIA கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது சம்பந்தமான கான்செப்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை. சரிங்களா? ஸோ பேரிடர் மேலாண்மைங்கிறது தான் எல்லாமே வரும். எர்த்குவேக்ஸா இருக்கட்டும், சைக்ளோன்ஸா இருக்கட்டும், சைக்ளோன் அந்த இது இருக்கு இல்லையா, சூறாவளிகள், புயல்கள்லாம் வருது இல்லையா, புயல்கள், நிலச்சரிவுகள், லேண்ட்ஸ்லைட்ஸ்னு சொல்லுவோம், எர்த்குவேக்ஸ் நிலநடுக்கங்கள், அண்ட் ஹீட் வேவ்ஸ். ஓகேவா? ஹீட் வேவ்ஸ், கோல்டு வேவ்ஸ், வெப்ப அலைகள், இதெல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் வரும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ இதுதான் வந்து த ப்ராட் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த 5 பார்ட்ஸ் ஆஃப் த சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் நீங்க நோட்ஸ்ல நீங்க எடுத்துக்க வேண்டியது இதுதான். ஓகே, ஸோ மொத்தம் நம்ம சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா there are around
five broad classifications. Okay, so எழுதுறீங்களா? அப்படியே எழுதி ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். சரியா? பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா? சுற்றுச்சூழலுடைய பேசிக்கான கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அடிப்படைகள். ஓகேவா? சுற்றுச்சூழலின் அடிப்படைகள் அப்படிங்கிறது சிலபஸோட ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். ஓகே. செகண்ட், இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ், முக்கிய நிறுவனங்கள். இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ், முக்கிய நிறுவனங்கள். இதுல என்னென்ன படிக்கணும்? ஸோ ஐயூசிஎன் அப்ரிவேஷன் தெரியுமா? இருக்காது. ஐயூசிஎனுக்கு அப்ரிவேஷன் என்ன வரும்? ஐயூசிஎன் என்ன சொல்லுவோம் அப்ரிவேஷன்? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் தான் ஐயூசிஎன் தான். ஓகேங்களா? ஸோ ஐயூசிஎன் பத்தியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? இப்போ அவங்க வந்து மெயினா பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன் படிக்கிறீங்கன்னா தப்பி தவறி கூட நீங்க படிக்காம விடவே கூடாது. எந்த டாபிக்? ரெட் டேட்டா புக் எழுதிக்கோங்க பக்கத்துல. சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், செகண்ட் ஹெட்டிங் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ், முக்கிய அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஐயூசிஎன்ல ரொம்ப பொட்டன்ஷியல் ஏரியா அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பகுதின்னு பாத்தீங்கன்னா என்னது? ரெட் டேட்டா புக் பத்தி பார்க்கணும். ரெட் டேட்டா புக்ல எத்தனை கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க மொத்தமா? டோட்டலா எத்தனை கேட்டகரிஸ் இருக்கு ரெட் டேட்டா புக்? தெரியுமா? இருக்காது. இந்த என்டேஞ்சர்டு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அதெல்லாம் படிப்பீங்களே. வல்னரபிள் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ரைட்? ஸ்கூல் புக்ல இருக்கு, நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்துல இருக்கு இந்த ரெட் டேட்டா புக் பத்தி. எத்தனை கேட்டகரிஸ் இருக்கு அதுல? there are around 9 categories. சரிங்களா? எக்ஸ்டிங்க்ட். சரிங்களா? எக்ஸ்டிங்க்ட் அப்படியே வரிசையா ஒரு எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்ட், அடுத்தது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. அந்த மாதிரி ஒரு ஆர்டர் என்ன பண்ணுவோம், ஒரு சில கிளாசிபிகேஷன்ஸ் பிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு உயிரினங்களும் எந்த அளவுக்கு அழிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் கிரிட்டேரியாஸை ஃபுல்ஃபில் பண்ணா அந்த கேட்டகரிக்குள்ள வைப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டோடைய விலங்கு என்னது? வாட்ஸ் ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாடோட மாநில விலங்கு எதை சொல்லுவோம்? வரையாடு. வரையாடு. நீலகிரி தார். இது எனக்கு குரூப் இன்டர்வியூ கொஸ்டின் இது. ரைட்டா? சோ நீலகிரி வரையாடுன்னு சொல்லுவாங்க. நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது இந்த ரெட் டேட்டா புக்ல 9 கேட்டகரி வச்சிருக்கோம் இல்லையா? கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, எக்ஸ்டிங்க்ட் நிறைய இருக்கு இல்லையா? அது ஏன் வந்து அதுல எந்த கேட்டகரியில வைக்கிறோம் நம்ம? கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. உங்களுக்கு குரூப் 1ல போய் என்ன பண்ண மாட்டாங்க, வாட் இஸ் ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படி கொஸ்டின் கேட்கலாம். த ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு நீலகிரி இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் இந்த என்ன பண்ணுவாங்க? ரெட் டேட்டா புக் ஐயூசிஎன் பதிப்பிக்கிற அந்த ரெட் டேட்டா புக் சிவப்பு அட்டை புத்தகத்துல அந்த நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்றது? என்னவா எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? என்னவா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. என்டேஞ்சர்டா? ஷோரா கெஸ்ஸா? கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு வராதா? ஸோ அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இட்ஸ் என்டேஞ்சர்டு. இன்னொன்று மெயினா நம்ம அதை செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன் வந்து நீலகிரி வரையாடு நம்ம எடுத்துக்கிறோம்? என்ன காரணம்? எவ்வளவோ இருக்கே. நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம தமிழ்நாடுக்கூட பூர்வீகம். ஜல்லிக்கட்டு காலை வச்சிருக்கலாமே ஸ்டேட்டோட அனிமலா. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்ம வரையாடு எடுத்தோம்? இது ஒரு கொஸ்டின். இது குரூப் 2 மெயின்ஸ்ல நான் கேட்ட கொஸ்டின். சொல்லுங்க பாப்போம். எனிவன் ட்ரை. நீலகிரி வரையாடு நம்ம ஏன் ஸ்டேட் அனிமலா எடுத்துக்கிட்டோம்? சார் குரூப் 2 இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின். மெயின்ஸ்னு சொல்லிட்டேன். குரூப் 2 இன்டர்வியூல நான் கேட்ட கொஸ்டின். ஏன்னா அது என்டேஞ்சர்டா இருக்கு சார். சோ அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நேம் கீழே கொண்டு வந்தா ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஓகே, குட், நல்ல ஒரு கரெக்ட் தான். ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஓகே. அப்ப அது ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்கும் தானே நம்ம ஸ்டேட் அனிமலா வைக்கிறோம். அதை பாதுகாக்கணும், அதெல்லாமே ரெண்டாவது விஷயம். சரிங்களா? பட் அது என்னன்னா மலை எவ்வளவு சரிவு பகுதிகளா இருந்தாலும் எவ்வளவு உயரமான பகுதிகளா இருந்தாலும் அந்த கிராவிட்டியை மீறி என்ன பண்ணுவோம், அதால நிக்க முடியும். இப்ப நம்ம ரொம்ப சரிவுல இருக்க என்ன பண்ணுவோம், சரிஞ்சு விழுவும். கிராவிட்டி டெஃபிங் ஸ்கில். வெரி குட், சூப்பரா சொன்னீங்க பவித்ரா. ஸோ கிராவிட்டி டெஃபிங் ஸ்கில் அப்படின்னா என்னன்னா புவியீர்ப்பு விசையை மீறி
அதான் என்ன பண்ணுவோம், அதையும் மீறி அதால் நிக்க முடியும், நடக்க முடியும் மலைச்சரிவுகள்ல. அதோடைய கால் இருக்குல்ல, அந்த கால் ஆட்டுக்கு, அந்த ஆடு மான் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால் குழாம்பு பகுதின்னு சொல்லுவோம். அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரிஜிடா இருக்கும், வித்தியாசமானதா இருக்கும் நீலகிரி வரையாடுக்கு. சரியா? அப்ப எவ்வளவு சரிவு பகுதியா இருந்தாலும் அததான் என்ன பண்ண முடியும், அந்த சரிவுகள்ல அதால் நிக்க முடியும். ஸோ அதான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஏன் வந்து தமிழ்நாடுடைய ஸ்டேட்ஸ் எம்பளமா நம்ம எதை சொல்றோம், இது குரூப் இன்டர்வியூ கொஸ்டின், உங்களுக்கு வர இன்டர்வியூவாக வைப்போம். சப்ஜெக்ட் கேட்டாதான் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஓகே, என்ன கேட்ட கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடோட ஸ்டேட் எம்பளம் என்ன, மாநில சின்னம், அரசினுடைய அதிகாரப்பூர்வமான சின்னம் என்ன? புரியல. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்கு, அந்த கோபுரம். ஏன் அந்த கோபுரம் அதை விட ஸ்ரீரங்கம் கோபுரம் பெருசானதானே, அதை எடுக்காம ஏன் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் எடுத்தாங்க? என்ன ரீசன்? அதை விட பெரிய கோபுரங்கள் இருக்கு. தஞ்சை பெரிய கோயில் அதை விட பழையமையான ஒரு கோயில், அதை கூட எடுக்கல. ஸ்ரீரங்கம் அதை விட உயரமான ஒரு கோபுரம், ஆனா அதையும் எடுக்கல. ஒய் ஸ்ரீவில்லிபுத்தூர்? ஸ்ரீரங்கம் தஞ்சாவூர் பெரிய கோயிலை விட ஏன் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ப்ரிஃபர் பண்ணாங்க? அப்போ யாருக்கா தெரியுமா? அந்த கோபுரத்துல சுதை உருவங்கள்லாம் இருக்காது சார். கடவுளை குறிப்பிடும், கிட்டத்தட்ட கரெக்ட் தான். ஓகே, குட். ஸோ எந்த ஒரு கடவுளையும் குறிப்பிடுகின்ற, எந்த ஒரு மதத்தையும் பறைசாற்றுகின்ற எந்த ஒரு சிற்பங்களும் அந்த கோயிலுடைய கோபுரத்துல இருக்காது. அப்போ அது ஒரு மதச்சார்பின்மையை குறிக்கதான் எடுத்துக்கணும். சரியா? ஒரு கோபுரம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு மதத்தை குறிப்பிடுறதாக இருக்கும், தெய்வங்களுடைய சிலைகள் நிறைஞ்சதாக இருக்கும். ஆனா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னது, எந்த ஒரு கடவுளுடைய சுதைகளும் அந்த கோபுரத்துல இருந்து அந்த கோயிலுடைய விமானத்துல இருக்காது. சரியா? ஸோ தட் இஸ் த ரீசன். அதனாலதான் வந்து அது மதச்சார்பின்மை அடையாளமா எடுத்துக்கிட்டா என்ன பண்றோம், நாம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலோட கோபுரத்தை வைக்கிறோம். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ சிலபஸ்ல சொன்னோம் இல்லையா, அடுத்தது செகண்ட் ஆர்கனைசேஷன் சொன்னோம். ஐயூசிஎனுக்கு அப்புறம் சைட்ஸ் பத்தி பார்க்கணும், சிஐடிஎஸ் சைட்ஸ். சரிங்களா? சைட்ஸ் பத்தி பார்க்கணும். சிபிடி, ஓகே, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, சிபிடி. இந்த 3 ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ள போகவே கூடாது. சரியா? அந்த 3 ஆர்கனைசேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், போத் ஃபார் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். பிலிம்ஸ்லயும் சரி மெயின்ஸ்லயும் சரி ரெண்டுமே முக்கியம். 3 ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரியா? ஓகே. ஸோ இது சிலபஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, இந்த 2 டாபிக்கும் சிலபஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லுவோம். அது செகண்ட் பார்ட் பொல்யூஷன். ஓகேவா? பொல்யூஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இருக்கும். பல்வேறு வகையான மாசுபாடுகள் இருக்கு. அந்த டைப்ஸ் என்னென்ன இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மெஷர்ஸ் என்னென்ன. அப்போ வந்து நிறைய ஆக்ட் இருக்கும். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் சம்பந்தமான ஆக்ட் எந்த வருஷம், இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஏர் ஆக்ட் எந்த வருஷம்? காற்று மாசுபாடு சட்டம்னு சொல்லுவோமே, ஏர் ஆக்ட். ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடான ஆக்ட் எந்த வருஷம் இருக்கா தெரியுமா? ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட் நிறைய படிப்போம் தெரியுமா? வாட்டர் ஆக்ட் 1974, ஏர் ஆக்ட் 1981. அது நிறைய இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் நிறைய இருக்கு. என்வரான்மெண்ட் ரிலேட்டடான ஆக்ட் நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆக்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஆக்ட் என்ன, ரிலேட்டடா வைல்ட் லைஃப் அண்ட் என்வரான்மெண்ட் ரிலேட்டடா கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்ன ஆக்ட் கொண்டு வந்தாங்க இந்தியாவில் கொண்டு வர முதல் சட்டம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சரியா? வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1900 என்ன வருஷம் வரும்? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 72. குட், 1972. குட், வெரி குட். ஸோ 1972 கொண்டு வந்தது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதுக்கு பிறகு என்ன வந்திருக்கும்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், வன பாதுகாப்பு சட்டம். அது எந்த வருஷம்? FCA 1980. குட், வெரி குட். வன பாதுகாப்பு சட்டம் 1980. அடுத்தது ஏர் ஆக்ட்னா காற்று சட்டம், காற்றுல மாசுபாடுகளை தடுக்கும் சட்டம், காற்று மாசுபாட்டை தடுக்கும் சட்டம் 1981. குட். ஆர்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது 1986 வந்தது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், EPAன்னு சொல்லுவோம். ஓகேவா? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. ஓகே. அடுத்தது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் எந்த வருஷம்?
இயர் தெரியுமா இருக்காது, படிச்சிருக்கீங்களா? சாட் பாக்ஸ்ல போடுங்க, எல்லாராலையும் சொல்ல முடியும். சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம் தெரிஞ்சிச்சுன்னா. எந்த வருஷம் வரும்? 2002. ஓகேங்களா? 2002 2002 வந்தது பிடிஏ ஆக்ட்னு சொல்லுவோம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான லெஜிஸ்லேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், வன உரிமைகள் சட்டம்னு சொல்லுவோம். இது இப்போ ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல கடைசியா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்துல, சரிங்களா? அதனால ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், வன உரிமைகள் சட்டம், வன உரிமைகள் சட்டம்னு சொல்லுவோம், சரியா? ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன்ஸ். இந்த பொல்யூஷன் அண்ட் பொல்யூஷன் ரிலேட்டடான லெஜிஸ்லேஷன்ஸ், என்விரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன்ஸ், இதெல்லாம் ஒரு டாபிக். இதுக்குள்ள என்ன வரும்னா இஐஏ. இப்போ ஒரு பொல்யூஷன் இருக்கு, இந்த அளவுக்கு அந்த பொல்யூஷன் ஏற்படுத்த சான்சஸ் இருக்கு அப்படின்னு அசஸ் பண்றதுதான் இஐஏ. எழுதிக்கோங்க, இஐஏ. இதை பத்தி நம்ம கொஞ்சம் படிக்கணும், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல, அதை பற்றி லைட்டா பார்த்தா போதும், சரியா? அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை. பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன காசஸ் என்ன, இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஷோர் ஷார்ட்டா ஒரு கொஸ்டின் வந்து எல்லா வருஷமுமே கேட்டுட்டு இருக்காங்க. குரூப் 1 மெயின்ஸ்ல இதுல வந்து கொஸ்டின் வராத இயர்ஸே கிடையாது. குரூப் 2லயும் ஒரு டைம் வந்து இப்போ என்ன பண்ணாங்க, லாஸ்ட் டைம் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடா என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்கிற மாதிரி கேட்டாங்க இல்லையா? இன் ஃபியூச்சர் வருங்காலங்கள் என்ன பண்ணலாம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல அதிகமான கவனங்கள்ல செலுத்தலாம். ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது இட் இஸ் அ டிசாஸ்டர் ப்ரோன் ஸ்டேட்னு சொல்றோம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதங்களான சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப என்ன ஆகுது, அதிகமான ஒரு அக்கரன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால ஏற்படுற பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, சரிங்களா? நீலகிரி பகுதிகளில் மழைக்காலங்களில் நிலச்சரிவுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இப்போ லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகரம் வந்து அழிஞ்சு போனுச்சு தெரியுமா? இப்போ கடைசியா இந்தியால வட மாநிலங்கள்ல ஒரு மாநிலத்துல ஒரு பகுதி நிலச்சரிவுனால ஒரு ஒட்டுமொத்த ஒரு நகரமே அழிஞ்சு போனது. எந்த ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜோஷிமத். எங்க இருக்கு ஜோஷிமத்? பார்த்திருக்கீங்களா நியூஸ் பேப்பர்ல எங்கேயாவது, நியூஸ்ல எங்கேயாவது பார்த்திருப்பீங்க, சரியா? அது ஆக்சுவலா ஒரு ஹிமாலயன் பகுதிகளில் இருக்க ஒரு நகரம். என்ன இருக்கும், அதிகமான அர்பனைசேஷன், அதிகமான நகரமயமாக்கலுடைய விளைவாக அந்த நகரமே என்ன ஆகும், ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனுக்கு போயிருக்கும். அதிகமா நிலச்சரிவுகள், நிலப்பிளவுகள் நிறைய ஏற்பட்டிருக்கும். மக்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக அது அறிவிக்கப்பட்டது. நிறைய விஷயம் நடந்திருக்கும். அந்த பேக்ரவுண்டா வச்சு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 months இருக்கும் அந்த விஷயம் நடந்து, 5 or 6 months இருக்கும். குரூப் 1 மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் அப்படியே விழுந்தது. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ், என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும், லேண்ட்ஸ்லைட்ஸை கண்ட்ரோல் பண்ண என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ இட் இஸ் என்னன்னா கரண்ட் அஃபேர். இப்போ என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே அதுதான். ஒரு விஷயம் இப்போ நடக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அந்த பேரை சொல்லி கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோஷிமத்தில் இப்படி நடந்தது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அந்த கரண்ட் அஃபேர் பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்டாட்டிக் ஏரியாஸ்ல கை வைப்பாங்க, சரிங்களா? நீங்க நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய குரூப் 1 சிலபஸ்ல ஆர்டிகல் 370 பத்தி இருக்கும். ஆர்டிகல் 370 எதை பத்தினது? ஆர்டிகல் 370 எதை பத்தின ஆர்டிகல்? ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதான் அந்த ஆர்டிகல். சோ அப்ப வந்து அந்த ஆர்டிகல் பத்தி இருந்தது. அப்ப என்ன பண்ணா அது ரிலேட்டடா என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஜம்மு காஷ்மீர் பிரிச்சதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 1 மெயின்ஸ்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், குரூப் 2 மெயின்ஸா இருக்கட்டும், டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கிறத விட, டைரக்டா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸை விட அதே ஏரியா இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நடக்குது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன சைக்ளோன் வந்தது, அந்த பேர் என்ன? சென்னையை ஹிட் பண்ணது இல்லையா, சென்னையை தாக்குன அந்த புயலோட பேர் என்ன? சென்னையை தாக்கிய அந்த புயலோட பேர் என்ன? அமைதியா இருக்கீங்க. மிக்ஜாங். எந்த நாடுக்கு பேர் வச்சாங்க மிக்ஜாங்ட்டு? பங்களாதேஷா? மியான்மர், சரிங்களா? ஓகே, சோ மியான்மர் தான் அந்த பேர் வச்சாங்க. மிக்ஜாங்கிற பேர் வச்சது மியான்மர். இப்ப என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன், ஒன்னு குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், குரூப் 2 மெயின்ஸா இருக்கட்டும், இந்த சைக்ளோன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்க சான்சஸே கிடையாது, சரிங்களா? ஏன்னா
அதோடைய அதோடைய தாக்கத்திலிருந்து நம்ம இன்னும் முழுசா வெளியே வரல. இன்னுமே நம்மளுடைய மாநில முதல்வர் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கறது இன்னும் கேட்டுட்டு தானே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதான் செய்யும். நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்ப ஒரு சைக்ளோன், வாட் இஸ் சைக்ளோன், ஒரு சைக்ளோன்னா ஃபர்ஸ்ட் என்ன, எப்படி இருக்கும், வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சைக்ளோன், எப்படி ஒரு சைக்ளோன் உருவாகும், அதோட தன்மைகள் என்னென்ன, பொது லோ ப்ரெஷர் ஜோன்ஸ்ல ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம படிக்கணும். என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கணும். அண்ட் ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். செகண்ட் வந்து இதுக்கு முன்னாடி மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு ஃப்ளட் வருது இல்லையா, அந்த ஃப்ளட் வந்து பாத்தீங்கன்னா மேன்மேட் ரீசன்ஸ் காரணமா இல்ல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், நேச்சுரல் ரீசன்ஸ் காரணமா, இயற்கையான ஃபேக்டர்ஸ், இயற்கை காரணிகள் தான் அதுக்கு முக்கியமான காரணம் சொல்றீங்களா, இல்ல மனிதர்களோட செயல்பாடுகள் தான் முக்கிய காரணம் சொல்றீங்களா? நீங்க தான் சொல்லணும். இது ஒரு கொஸ்டின். இது குரூப் 1ல கேட்ட 15 மார்க் கொஸ்டின். சென்னையில ஏற்பட்ட வெள்ளத்துக்கு எது முக்கியமான காரணம், மேன்மேடா இல்ல நேச்சுரலா? மேன்மேடு தான் சார். மேன்மேடு தானா? நேச்சுரல் எதுவுமே இல்லையா? ஆக்சுவலி நேச்சுரலோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. என்ன ரெண்டுமே இருக்கு சரிங்களா. அதிகப்படியான காரணங்கள் நாம பிளேம் பண்ணிக்கிறோம் மேன்மேடுன்னு சொல்லி. பட் நேச்சுரா நம்மளுக்கு இல்லைன்னா, நேச்சுரல் ஒரு காரணம். யூஸ்வலா இருக்க எந்த ஒரு கடலோர மாவட்டங்களா இருந்தாலும் சைக்ளோன் ஹிட் பண்றதுங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் தானே, ரைட்டா? கண்டிப்பா அது நடக்கதான் செய்யும். 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் நம்ம எல்லாரும் பைக்ஸ் யூஸ் பண்றோம், எல்லாமே நடக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையை புயல் தாக்குனது இல்லையா, இல்ல புயல் தாக்கி இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? கண்டிப்பா நடந்திருக்கு. இப்ப என்ன சொல்றோம், திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளில் ஒரு இது அடிச்சு பெருமழை பெஞ்சதுன்னு சொல்றோம். அதுக்கு என்ன காரணம் சொல்றோம், 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே அளவு மழை பெஞ்சிருக்கு, திரும்ப 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பெஞ்சிருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தது என்விரான்மெண்ட்ல? எதுவுமே இல்லாத காலகட்டம், டெக்னாலஜிஸே இல்லாத காலகட்டம், வண்டிகளே இல்லாத காலகட்டம். அங்க என்ன மேன்மேட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்க போது? ஸோ மேன்மேட் கான்ட்ரிபியூஷன்ஸும் இருக்கு சரியா, பட் நேச்சுரல் ரீசன்ஸும் இருக்கு. அப்போ மேன்மேட் ரீசன்ஸ் சொல்றப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அப்ப நம்ம வந்து நாளைக்கு நம்ம நிர்வாகம் பண்ண போறோங்கிறப்போ இயற்கை மேல கையை கட்டிட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளால போக முடியாது. அப்ப சில நேரங்கள்ல வி ஹாவ் டு பி டைனமிக். அப்ப அந்த இடத்துல மேன்மேட் ரீசன்ஸ்னா என்னென்ன வகையில நாம வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரியா. அப்ப எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துக்கோங்களேன், ஜஸ்ட் இப்ப என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு. சென்னையில ஒரு ஃப்ளட் வந்ததா, சென்னையில ஃப்ளட் வந்ததுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க எதை சொல்வீங்க? நம்மளோட தப்பு இதுதான் சார், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் தப்பு. யோசிச்சு சொல்லுங்க. ஹவுசிங் இதுல ப்ராப்பர் ஸ்பேசிங் இல்லாம ப்ளீஸ் ஒரே நிமிஷம். என்னன்னா ஃபர்ஸ்ட் யோசிச்சு சொல்லுங்க, ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்க. எப்பயுமே நீங்க சொல்ற பாயிண்ட் 10 பாயிண்ட் இருக்கும், இட்ஸ் குட். 10ல எந்த பாயிண்ட்னாலும் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது, ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட், செகண்ட் இந்த பாயிண்ட், தேர்ட் இந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணலாம்? நகரமயமாதல். நகரமயமாக்கல். சோ அது இன்னும் ஒரு எக்ஸாக்டா டேர்ம் சொல்லலாம், என்க்ரோச்மெண்ட்னு சொல்லாமா, ஆக்கிரமிப்புகள். ஓகேவா, நீர் வளங்கள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம். நீங்க என்ன பண்ணலாம், ஈவன் நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நீங்க மேப் போட்டு கூட காட்டலாம். நீங்க அந்த புயல் வந்த காலகட்டங்களில் வேளச்சேரியோட மேப் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? பார்த்திருக்கீங்களா? வேளச்சேரி அண்ட் பள்ளிக்கரணை பகுதிகளோட வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஏக்கர் பரப்பளவு, 45 ஏக்கரும் நம்ம பரப்பளவுல இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் அக்யூசிஷன் சொல்லக்கூடாது. லேண்ட் அக்யூசிஷன்னா அது என்னது, நிலம் கையகப்படுத்துறதுன்னு அர்த்தம் சரியா. இட் இஸ் என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிப்பு. ஓகேவா, என்க்ரோச்மெண்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ குட், வெரி குட். ஸோ அப்ப அந்த ஒரு 45 ஏக்கர்ல இருந்து வெறும் 4 ஏக்கர் தான் இருக்கு. சுத்தி இருக்க இடங்கள்ல நாங்கள் ஏரிகள்ல வீடு கட்டி இருக்காங்க, வீட்டு மனைகளா மாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காரணம் இதுதான், என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேன், நீங்க சொல்லுங்க செகண்ட் என்ன சொல்லலாம்? அர்பனைசேஷன் ஒரு ரீசன் சொல்லலாம். ஓகே, ஏன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றோம். ஓகே, குட். தென் வேற என்ன காரணங்கள் இருக்கு? டிஃபாரஸ்டேஷன். அர்பன் ஃப்ளட்டிங்க்கு டிஃபாரஸ்டேஷன் சொல்ல முடியாதுல்ல. அர்பன் ஃப்ளட்டிங் ரிலேட்டடா போங்க. பண்ணாம இருந்தது சார், தண்ணி போறதுக்கு அந்த மாதிரி முன்னேற்பாடுகள், அந்த வடிகால் அமைப்பு அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது. குட், வெரி குட். வடிகால் அமைப்பு அது டைரக்டா பிளேம் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, அதை சொல்லலாம், நல்ல பாயிண்ட். வேற முக்கியமான ஒரு பாயிண்ட் யாரும் சொல்ல மாட்டீங்களே? புவர் பிளானிங் இதெல்லாமே பின்னாடி, இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டான பாயிண்ட்ஸ் தான். இதுல வந்து மேன்மேட் ரீசன்ஸ்ல தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் என்னன்னா எவாலுவேட்டர்ஸ்ல ஈவன் நம்மளோட இன்டர்வியூல போகும்பொழுது ஒரு போர்டு மெம்பர் ஒரு சார் இருப்பாங்க, அவரோட பேர் சொல்ல வேணாம். அவர் போர்டில் போய் பாத்தீங்கன்னா நீங்க 10 ஆன்சர் சொல்லுவீங்க, ஓகே எல்லாம் ஓகே, நான் எதிர்பார்க்குற பாயிண்ட் சொல்ல மாட்டேறீங்களேன்னு சார் சொல்லுவாரு. என்ன ரீசன்னா, அப்ப என்னன்னா எவாலுவேட்டர்ஸும் அதே மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. நீங்க 10 பாயிண்ட் சொன்னாலும்
அவங்க மைண்ட்ல ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அதை நீங்க சொல்லணும்னா they will not get they will not put the they will not reward the good marks. சரிங்களா? So அதனால அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. பிளாஸ்டிக்ஸ் சரிட்டா, தண்ணி ஃப்ளட்டிங்க்கு அதிகமான காரணம் சரியா அது பார்த்து பிளாஸ்டிக்ஸ். ஏன் பிளாஸ்டிக்ஸ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிடும்னு நினைக்கிறீங்க அர்பன் ஃப்ளட்டிங்ல? கிரவுண்ட் வாட்டர் உள்ள போகாம அது வந்து குட், வெரி குட். கிளாகிங்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கிளாகிங். அப்படின்னா என்னன்னா தண்ணி போய்கிட்டே இருக்கும், ஒண்ணு கிடையாது. நீங்க அந்த சென்னை ஏரியாஸ்ல பாத்திருக்கீங்களா, ஒரு 1000 பாட்டில் 2000 வாட்டர் பாட்டில் சேர்ந்து கிடக்கும் பாத்திருக்கீங்களா ஒரே இடத்துல? அப்ப என்ன பண்ணுவோம்னா, அப்போ ஒரு சின்ன ஒரு கேனல் மாதிரி இருக்கும், ஒரு கால்வாய் மாதிரி ரவுண்டா இருக்கும் தெரியுமா, அந்த டனல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டனல்ஸ்ல போய் என்ன பண்ணா அது ஃபுல்லா அடைச்சிக்கும், பிளாஸ்டிக்ஸும் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த இதெல்லாமே போய் அடைச்சிக்கிறப்ப என்னன்னா தண்ணி அதை தாண்டி போகவே முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும். அப்ப தண்ணியோட லெவல் என்ன ஆகும், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல உயர்ந்துட்டே வந்துட்டு என்ன பண்ணும், பக்கத்துல உள்ள பகுதிகளில் பக்கத்துல குடிசை பகுதிகள் என்ன ஆகும், தண்ணி உள்ள போக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? கரெக்டா அந்த பாயிண்ட் நீங்களே பார்த்திருப்பீங்கல்ல, தண்ணி அடைச்சிக்கிச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க கிராமத்துல இருக்கவங்க வாய்க்கால்ல நீங்க என்ன பண்ணுங்க, வாய்க்கால அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், தண்ணி மேல ஏற ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த சேம் கான்செப்ட். சரியா? ஸோ நிறைய இடங்கள்ல நம்ம இது வந்து நிறைய பேர் நம்ம நோட்டீஸ் பண்ண தவறுன ஒரு விஷயம். நம்ம கவர்மெண்ட்டு குறை சொல்றது, நம்மளை குறை சொல்றது எல்லாமே முக்கியமானது பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? இந்த பிளாஸ்டிக்ஸை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணாதது, இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்டஸ் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். சரிங்களா? தென் வேற இன்க்ரீசிங் ஸ்லம் ஏரியா, அது சொல்ல முடியாதுல்ல அர்பன் ஃப்ளட்டிங்க்கு காரணமா. இன்னொன்னு, வாட்டர் பெர்கோலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நிறைய இடத்துல கான்கிரீட்ஸ் தானே இருக்கு. ரைட்டா? நிறைய இடத்துல கான்கிரீட்ஸ் இருக்கு, தரைகள் இருக்கு, ரோடு போடுறாங்க. சென்னையில நீங்களே பார்த்துருப்பீங்களா, உங்க ஊர்ல நீங்க போய் பாருங்களேன். இப்ப ஒன்றும் இல்ல, தூத்துக்குடியில பெஞ்ச அதே அளவு மழை வந்து சென்னையில பெஞ்சா சென்னை இன்னைக்கு இருந்திருக்குமா? லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ரைட்? ஸோ சென்னையே இன்னைக்கு இருந்திருக்காது, ஏன்னா அரௌண்ட் 100 தாண்டி நம்ம பெஞ்சதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப என்ன ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா அங்க தண்ணீர் வடிஞ்சுது, மண் ஓரளவுக்கு மேல நம்ம கொஞ்சம் உள்ள இழுக்கும். அங்க நம்மளுக்கு என்னது டைரக்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் த சாயில்ன்றதே கிடையாது. ஃபுல்லா ரோட்ஸா இருக்கும், கான்கிரீட்ஸா இருக்கும், வீடுகளா இருக்கும், வீட்டு மனைகளாக இருக்குமே தாண்டி அங்க நீர் உறிஞ்சுவதற்கான சான்சஸே கிடையாது. சரியா? ஸோ அதுவும் ஒரு காரணம், சீக்கிரமா தண்ணி வடியாததுக்கான காரணம் அதுவும் ஒண்ணு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன ஒரு மெஷர் கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் பட்ஜெட்ல நாங்க இதை வந்து பண்ணலான் இருக்கோம், சென்னையில நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன ப்ராஜெக்ட் இது? சொல்லுங்க, கேள்விப்பட்டீங்களா? ஸ்பாஞ்சி சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பாஞ்ச் சிட்டி, ஸ்பாஞ்ச் சொல்லுவீங்க, ஸ்பாஞ்ச் SPONGE, ஸ்பாஞ்சி சிட்டி கேள்விப்பட்டிருக்க? அட்லீஸ்ட் கேள்வியாவது பெற்றிருக்கீங்களா அந்த பேரு? நோ. ஸோ நாளைக்கு நீங்க வரும்பொழுது பார்த்துட்டு வாங்க, ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. சில பேர் சில நேம்ஸ் நேற்று வந்த நேம்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. சரியா? நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ் நம்ம அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். சரியா? பார்த்துட்டு வந்துடலாமா? எஸ் சார் நோ இல்ல சொல்லுங்க, நானே தான் பார்த்துட்டு வரணுமா? ஓகே சார், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்களா தேடி பார்க்குறப்ப மனசுல பதியும். ஆனா சொல்றதை விட நீங்களும் பார்த்துட்டு வாங்க, நானும் பார்த்துட்டு இருந்து சொல்றேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 அதிக வாய்ப்பு இருக்கு 6 மார்க்ல கேட்கறதுக்கு. சரியா? நீங்க எத்தனை அபாயக்குரிய வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க உங்க நோட்ஸ்ல. ரைட்டா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது. கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஏன்னா பட்ஜெட்ல அந்த டேர்ம் வந்து இருக்கு, ஸ்பான்சரிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. சரியா? ஸோ அதனால வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் இதுக்குள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக்கான ஒரு போர்ஷன். நீங்க படிக்கணும், அல்ல பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா கேட்டுக்கிட்டே போகலாம். சரியா? இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. சரியா? அப்படியான ஒரு சப்ஜெக்ட் தான், பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்னு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நீங்க என்விரான்மெண்ட் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன் இது நான் சொல்றேன் அப்படின்னா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லயும் என்விரான்மெண்ட்கான வெயிட்டேஜ் அதிகமாக்கிட்டே போறாங்க. சரியா? ஸோ ஒரு சும்மா ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ப்ரிலிம்ஸ்ல குரூப் 1ல என்விரான்மெண்ட்ல இருந்து? ஒரு அரௌண்ட் ஒரு கெஸ், எனி கெஸ், சும்மா டைப் பண்ணி போடுங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் பியூர் வரலாம் சார்? கான்செப்டா இல்லாம பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸோட லிங்க் பண்ணி அரௌண்ட் ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் கிட்ட 15 கொஸ்டின்ஸ் தாண்டும். கண்டிப்பா சொல்லணும், 15 கொஸ்டின்ஸ் தாண்டும். ஓகேவா? ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மேலுக்கு வரும் காலங்கள்ல
20 கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரைட்டா? இன்னொன்னு, நம்ம குரூப் 4 படிக்கிறவங்க அவ்வளவு எக்கனாமிக்ஸ் படிக்க மாட்டாங்க. நோட் பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல் புக்கை தாண்டி அதிக எக்கனாமிக்ஸ் படிக்க மாட்டோம். கரெக்டா? எனக்கு நான் குரூப் 4 கரெக்டா தெரியல, எனக்கு அதை பத்தின பெரிய நாலேஜ் கிடையாது. நான் ஒர்க் பண்ற இடத்துல பார்த்த வரைக்குமே நான் கவனிச்ச விஷயம், என்விரான்மெண்ட் எக்கனாமிக்ஸ்க்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கு சரி அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா லாஸ்ட் டைம் குரூப் 1ல அரௌண்ட் 26 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல எக்கனாமிக்ஸ்ல இருந்து மட்டும் அரௌண்ட் 26 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அப்ப என்னன்னா, அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வராங்க, பப்ளிக் சர்வீஸ்க்குள்ள வராங்க, ஓகேவா? அப்படின்னா அப்ப உங்களுக்கு என்னென்ன எதுல அடிப்படையான புரிதல்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது என்ன பண்றாங்க, அவங்களே என்ன பண்றாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது they have realized, அந்த கண்டிப்பா உங்களோட வெயிட்டேஜ் கூட்டிட்டு போவாங்க. ஸோ யூ ஷுட் ஸ்டடி இட் வெல். சரியா? உங்க ஸ்கூல் புக்ஸ்ல இதுக்கான சோர்சஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? என்விரான்மெண்ட் ரிலேட்டடான போர்ஷன்ஸ் உங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கா? இருக்கு சார். இதுல எந்தெந்த புக்ஸ்ல இருக்கு? 10th, 6th to 10th. சிம்பிள், ஒண்ணும் இல்ல. நீங்க பயாலஜி வந்து ஒண்ணும் கிடையாது. பயாலஜி 11th 12th பயாலஜி இருக்கு இல்லையா? 12th பாட்னி, 12th ஸ்பாலஜி புக்ஸ்ல ஒரு 4 பாடங்கள் இருக்கு. சரியா? இதுல இருந்து மட்டுமே அரௌண்ட் ஒரு 4 லெசன்ஸ் கிட்ட இருக்கு. நீங்க அதை நல்லா படிங்க, அதே போதும். ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாக்கு அந்த சொன்ன கிளாஸ் நம்ம எடுக்க போற டெஃபினேஷன்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ். நம்ம சிலபஸ்ல எத்தனை பார்ட் சொன்னோம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் எத்தனை பார்ட்டா பிரிக்கணும்னு சொன்னோம்? 4 பார்ட் சொன்னோமா? அந்த 4 பார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு உங்க ஸ்கூல் புக்ஸே மோர் தென் எனஃப். சரியா? உங்க ஸ்கூல் புக்ஸ் பள்ளி பாட புத்தகங்களே மோர் தென் எனஃப். ரொம்ப 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 நல்லா இருக்கும். அந்த கண்டென்ட் எல்லாமே நீங்க கோத்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் பார்ப்போம். என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டெஃபினேஷன்ஸ் நீங்க நிறைய படிச்சு வைக்கணும். ஏன்னா நீங்க இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா டெஃபினேஷன்ஸ் கேட்காம இருக்க மாட்டாங்க. சரியா? கண்டிப்பா டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எக்காலஜி? எக்காலஜினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ எக்காலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். எக்காலஜிங்கிறது எக்கோ பிளஸ் லாஜி மீன்ஸ் எக்கோங்கிறது ஒய்கோ அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து மறுவனை தான் எக்கோ. அது லோகோஸ் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்க்கணும். அப்ப இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். ரைட்டா? உங்களுக்கு ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்றது வேஸ்ட். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க நம்ம அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போகிறதா நல்லா இருக்கும். ஏன்னா வி ஆர் ஸ்டடிங் மெயின்ஸ். சரியா? ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸும் கிடையாது, வி ஆர் ஸ்டடிங் ஃபார் மெயின்ஸ். அப்படிங்கிறப்போ யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில் தட் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ் அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன? இந்த ஆக்சுவலா இந்த எக்காலஜி ஐகோஸ்னா வீடுன்னு சொல்லுவோம், அல்லனா தவழுங்கள் இடம், எடுக்கும் இடம்னு சொல்லுவோம். லோகஸ்னா அதை பத்தி படிக்கிறது. ஆக்சுவலா இந்த டேர்ம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 டெஃபினேஷன்ஸ் நீங்க அந்த இடத்துல எடுத்துக்கணும். கண்டிப்பா எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல who is father of ecology யாருன்னு சொல்லுவோம்? இருக்கா தெரியுமா? Who is called as father of modern ecology? Who is called as father of modern ecology? நவீன சூழலியலுடைய தந்தைன்னு யாரை சொல்லுவோம்? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பேசிக்கான பாயிண்ட்ஸ் தெரியாம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஸோ ஒரு 3 விஷயங்கள். ரைட்டா? உங்க நோட்ஸ்ல குறிச்சிட்டே வாங்க. இதெல்லாம் நீங்க போய் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஸோ who is father of ecology? Who is father of ecology in India? இந்தியால யார் இருக்கா? எக்காலஜியோட தந்தைன்னு யார் அழைக்கப்படும்? இந்திய சூழலியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரி, அந்த மாதிரியான பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதிட்டு என்ன பண்ணணும்? ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணுமே கேட்கறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டெஃபினேஷன் கொடுக்கணும். இப்போ எக்காலஜி ரிலேட்டடான கொஸ்டின் கேட்கறாங்கன்னா எக்காலஜியோட டெஃபினேஷன் கொடுத்துட்டு அது கீழே ஒரு ஃபேக்ட் கொடுக்கணும். உங்களுக்கு ஓகே சார் ஃபாதர் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அந்த சூழலோட தந்தை யாரும் உங்களுக்கு எக்ஸாம் ஞாபகம் வரல, நீங்க என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் அந்த மீன்ஸ் அந்த எக்கோ அப்படின்னா ஐகோஸ் அப்படின்னா இது வந்து வீடு, ஸ்டடி அப்படின்னா அது சம்பந்தமான படிப்பு, லோகோஸ்னா ஸ்டடி, அதாவது அது சம்பந்தமா படிக்கிறது அப்படிங்கிறது எழுதி யூ ஹாவ் டு மேக் ஏ பாக்ஸ். சரிங்களா? ஒரு அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்க ஒரு அந்த பாக்ஸ் நீங்க போட்டு காட்டணும். ஸ்கூல் புக்ல இருக்கும் அந்த ஃபாதர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, அதுக்கான டெஃபினேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. டெஃபினேஷன்ஸ் எழுதுறப்போ இன்னொரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு டெஃபினேஷன் எப்படி நீங்க வந்து சோஷியல் இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் டெஃபினேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது ஒரு சர்வதேச ஆணையங்களுடைய எல்லா அமைப்புகளுடைய டெஃபினேஷன்ஸ் யூஸ் பண்றது ஹைலி ரெக்கமெண்ட் சொல்றோமோ அந்த மாதிரி பாத்தீங்க. ராம்தேவ் மிஸ்ரா, எஸ் குட். எஸ் குட், வெரி குட். கரெக்டா போட்டிருக்கீங்க. ஸோ அந்த எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, அந்த என்விரான்மெண்ட்ல சிலபஸ்ல கண்ணை மூடிட்டு நீங்க போடுங்க, சும்மா போடுங்களேன். நீங்க படிச்சுட்டு போறத ஓகே. ஒரு டெஃபினேஷன் நீங்க வாட் இஸ் எக்காலஜி, வாட் இஸ் எக்கோசிஸ்டம், வாட் இஸ் என்விரான்மெண்ட், மூணு விதமான டெஃபினேஷன்ஸ் தான்.
ஒன்னுக்கும் க்ளோஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். இந்த 3 டெஃபினேஷன் நீங்க படிச்சுட்டு போனாலும் அந்த டெஃபினேஷன்ஸை நீங்க எழுதுறப்போ ப்ளீஸ் ஒன்றும் கிடையாது. வாட் இஸ் சைக்காலஜிங்கிறப்போ இட் இஸ் சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வித் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். இப்போ நீங்க இப்படி எழுதுறதுக்கும் IUCN டிஃபைன்டு எக்காலஜி அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா? இது வந்து இவங்க இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்க போய் நீங்களும் நானுமா போய் டெஃபினேஷன் கொடுக்க போறோம். இப்போ சோசியாலஜில வாட் யூ மீன் பை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளோட டெஃபினேஷன் எழுதலாம், நம்மளோட கருத்துக்கள் எழுதலாம், நம்ம அதை பத்தி என்ன நினைக்கிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கலாம். பட் என்விரான்மெண்ட்ல இருக்கட்டும், இல்லை ஸ்டாட்டிக்கான வாட் இஸ் கம்யூனலிசம்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரியான டாபிக் சில ஸ்டாட்டிக்கான கான்செப்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸோடைய டெஃபினேஷன்ஸை கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களோட ஆன்சரோடைய ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே என்ன பண்ணும், அதிகமாக்கி காட்டும். சரியா? ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் என்னன்னா, அட்லீஸ்ட் தெரியல சார், நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனேன், நான் வந்து IUCN டெஃபினேஷன் படிச்சுட்டு போனேன், பட் எனக்கு உள்ள போன ஞாபகம் வரல அப்படின்னா கண்ணை மூடிட்டு அடிச்சு விடுங்க. சரியா? IUCN டிஃபைன்டு அப்படின்னு சொல்லி போடுங்க. அது என்னதான் போய் உட்காந்து என்ன பண்ண மாட்டாங்க, எவாலுவேட்டர் போயிட்டு ஜஸ்ட் கூகுள் பண்ணி IUCN தான் சொல்லியிருக்காங்களா இல்லை வேற ஏதாவது அமைப்புகள் சொல்லியிருக்காங்களா பார்க்க மாட்டாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு தேவையானது என்ன? ஸோ வி நீட் மார்க்ஸ். சரியா? அட்லாஸ்ட் நம்ம எல்லாமே நல்லா பண்ணோம், நல்லா பண்ணல, அதெல்லாம் தாண்டி நமக்கு தேவை மதிப்பெண்கள். ஸோ அது நம்ம ஒரு 1/2 மார்க்கு அதிகமாக எடுக்கிறதுக்காக நம்ம பண்றோம். இவ்வளோ நம்ம கஷ்டப்பட வேண்டியகள் இருக்கு. லைக் வடிவேலு சொல்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ஆட்டை போடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி என்னது, ஒரு 1/2 மார்க் 1 மார்க் அப்படிங்கிறத இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். ஒரு 10 கொஸ்டின்ல ஒரு half மார்க்ஸ் நினைச்சு பாருங்களேன். 5 மார்க்ஸ், அந்த 5 மார்க்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு 26 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கொஸ்டின்லயும் half மார்க்ஸ் சேர்த்து 13 மார்க் ஆயிடும். ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்களோட மார்க்குக்கும் அப்ப கடைசியில ஒரு 150th ரேங்க்ல இருக்கவங்களோட மார்க்குக்கும் இதுதான் வித்தியாசம் இருக்கும். சரியா? அந்த half மார்க் 1 மார்க்ஸ்ங்கிறது தான் சர்வீஸ் டிசைடிங்கா இருக்கும். சரிங்களா? நீங்க சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆக போறீங்களா, இல்ல லேபர் இன்ஸ்பெக்டர் ஆக போறீங்களா, இல்ல முனிசிபல் கமிஷனர் ஆக போறீங்களா, சப் ரெஜிஸ்டர் ஆக போறீங்களாங்கிறத டிசைட் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து எதுக்கு இருக்கு, அந்த half மார்க்ஸ் தான் 1 மார்க்ஸ்க்கு தான் இருக்கு. சரியா? ஸோ அதனால அதை நம்ம எந்த கட்டத்திலையும் லூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 3 டெஃபினேஷன்ஸ் நீங்க படிக்கணும். வாட் இஸ் எக்காலஜி, எக்கோசிஸ்டம், ஓகே, அந்த என்விரான்மெண்ட் டெஃபினேஷன்ஸ் நீங்க படிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். அப்போ உயிர் உள்ள மற்றும் உயிர் அற்றவை என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பாக்குறப்போ இதுவுமே இந்த ஸ்கூல் புக்ல இருக்கும். அப்ப ஏபயோட்டிக்னா எனர்ஜி, ரேடியேஷன், நீர், வெப்பம், இதெல்லாமே என்ன இது, இதெல்லாமே உயிர் அற்றவை. அதே உயிர் உள்ளவைன்னு சொல்லி பாக்குறப்ப கிரீன் பிளான்ஸ், நான் கிரீன் பிளான்ஸ், அனிமல்ஸ், இதெல்லாமே என்னன்னு சொல்லுவோம், பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். ஒரு எக்காலஜில ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அது எந்தெந்த அடுக்குகள் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் பேசிஸ்ல நம்ம கொடுக்கணும். ஓகே, இது வந்து ஹைலி ரெக்கமெண்ட் ஸ்கூல் புக் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு தனிநபர். ஸோ நிறைய தனிநபர்கள் சேர்ந்தா நம்ம என்ன சொல்லுவோம், குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லெவல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அடுத்து என்ன சொல்லுவோம், என்ன லெவல் வரும், குடும்பம். இண்டிவிஜுவல்ஸ், ஃபேமிலி ஆர் பாப்புலேஷன் சொல்லுவோம். ஸோ குரூப் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்ட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லெவல் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல், பாப்புலேஷன், கம்யூனிட்டி. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் பயோஸ்பியர் வரைக்கும் போகும். ஒரு லெவல், ஒரு 7 லெவல்ஸ் வரும். சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்னைக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி சுவாலஜி புக்ஸ் தான் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. சரிங்களா? அந்த புக்ஸை டவுன்லோட் பண்ணி அதுல கடைசி 2 லெசன்ஸ் நான் உங்களுக்கு சார் கிட்ட சொல்லி குரூப்ல போஸ்ட் பண்ண சொல்றேன். சரியா? அந்த எந்தெந்த சோர்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் கோ த்ரூ த டாபிக்ஸ். சரியா? ரொம்ப 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 பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதுல இருக்கும். இதுல நீங்க வந்து ஒருத்தவங்க சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இது என்னன்னா இன்னும் கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கான கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் வரும். சரியா? ஸோ அதுக்காண்டி தான் சொல்றேன். இந்த லெவல்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து வெரி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி அப்படின்னாலும் ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர்ல டிக்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க ப்ரிலிம்ஸ் அந்த மாடல் கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 7 இது கமா போட்டு கொடுத்துருப்பாங்க. அது எதுல கரெக்டான சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கொஸ்டின் மாடல் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த கொஸ்டின் மாடல்ல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ அந்த டைப்ல ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இதுக்கு 2 விஷயமா பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எக்காலஜி, எக்கோசிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட். இது உங்களோட கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2 வரைக்கும் பாத்தீங்கன்னா வாட் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். அப்போ ஒரு 7 லெவல்ஸ் வரும். சரிங்களா? இண்டிவிஜுவல், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, பயோம், பயோஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு லெவல்ஸ் இருக்கும். அந்த லெவல்ஸ் பத்தி நம்ம என்ன பண்ணணும், எக்கோசிஸ்டம்லாம் வரும். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா வந்து என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஸ்டடி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ்.
ஓகேவா? எக்கோசிஸ்டத்தோடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ், உயிர் உள்ளவை உயிரற்றவை. இது உங்களுக்கு ஒன்றும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உயிர் உள்ளவை அப்படிங்கிறப்ப என்னென்ன வரும், உயிர் அற்றவைக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறத உங்களுக்கான மெட்டீரியல் என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாம பார்க்கணும். இதுல பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we will classify. சரியா? இப்போ பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னா என்ன, உற்பத்தி பண்றது. அப்ப அவர் உற்பத்தி பண்றவை அப்படிங்கிறத நம்ம ப்ரொடியூசர்ஸ் சொல்லுவோம். உற்பத்தி பண்ண அந்த பொருளை சாப்பிட்றவங்கள கன்சியூமர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப ஒரு எக்காசிஸ்டத்துல யார் ப்ரொடியூசர்ஸா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தாவரங்கள், ஒரு செடி தான் இருக்கு இல்லையா, ஆல் த கிரீன் பிளான்ட்ஸ், அதுதான் நம்ம சொல்லுவோம் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லுவோம். அதே ஆட்டோட்ராப்ஸ். ஏன் ஆட்டோட்ராப்ஸ்னு சொல்றோம், வாட் இஸ் மீன் பை ஆட்டோட்ராப்ஸ்? ஆட்டோட்ராப் பிரிச்சு பாருங்க. ஆட்டோ அப்படின்னா செல்ஃப், ட்ராப் அப்படின்னா நியூட்ரிஷன். ஓகே, ஸோ செல்ஃப் நியூட்ரிஷன். அப்ப தனக்கு தேவையான உணவுகளை தானே தயாரித்துக் கொள்ற அந்த உயிரினங்களை தான் என்னன்னு சொல்லுவோம், ஆட்டோட்ராப்ஸ்னு சொல்லுவோம். அப்ப எல்லா கிரீன் பிளான்ட்ஸுமே எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ண, என்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கும் அதுல. ஏன்னா அது ஆட்டோட்ராப்னு சொல்றதுக்கான காரணம் ஒரு பிக்மெண்ட் இருக்கும். என்ன பிக்மெண்ட்? பச்சையம். பச்சையம், குளோரோஃபில். எஸ், குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை தானே உற்பத்தி பண்ணிக்கும். நீங்க ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ CO2 + H2O, 6CO2 + 6H2O gives C6H12O6 + 6 oxygen molecules evaporate out in the presence of sunlight and chlorophyll pigment. ஸோ அதுதான் போட்டோசிந்தசிஸ். அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு இந்த பச்சையம் அப்படிங்கிற இந்த பிக்மெண்ட், குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எசென்ஷியல். ஸோ அதனாலதான் என்னன்னு சொல்றோம்னா அதுதான் உற்பத்தியாளர்கள்னு சொல்றோம். தே ஆர் த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், முதன்மை உற்பத்தியாளர்கள் நம்ம சொல்றோம். ஆல் த கிரீன் பிளான்ட்ஸ் ஆர் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். நெக்ஸ்ட் கன்சியூமர்ஸ், அதை சாப்பிட்றவங்க. சரியா? அந்த கிரீன் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற அந்த பிளான்ஸை சாப்பிட்றவங்க நம்ம கன்சியூமர்ஸ்னு சொல்லுவோம். அந்த கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவோம், தே ஆர் ஹெட்ரோட்ராப்ஸ். ஹெட்ரோட்ராப்ஸ்னா ஹெட்டிரோ அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ், உணவுப் பொருட்களுக்காக மற்றவர்களை சார்ந்து இருக்கிறதா நான் சொல்லுவோம் ஹெட்ரோட்ராப்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு மைக்ரோ கன்சியூமர்ஸ் அண்ட் இன்னொன்னு என்னது, செகண்டரி மைக்ரோ கன்சியூமர்ஸ் அண்ட் மேக்ரோ கன்சியூமர்ஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லுவோம், ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ். இதுக்கான வித்தியாசம் இருக்கா தெரியுமா? ஹெர்பிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ், கார்னிவோர்ஸ். வாட் இஸ் ஹெர்பிவோர்ஸ்? பிளான்ட்ஸ் மட்டும் சாப்பிடுறது ஹெர்பிவோர்ஸ். ஓகே, கார்னிவோர்ஸ்? கார்னிவோர்ஸ்னா வந்து அனிமல்ஸ், இது நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிடுறது. ஆம்னிவோர்ஸ்னா எல்லாமே சாப்பிடுறது. ஸோ ஆம்னிவோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லுவோம்? காக்கா, அந்த காகம். எஸ், குட். அதான் க்ரோ, வெரி குட். அவ்வளவுதான், க்ரோக்கு தான் எக்ஸாம்பிள், டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். சரிங்களா? நீங்க என்ன பண்ணும், அமாவாசைக்கு சாம்பார் சாதம் வச்சாலும் சாப்பிடும், சரியா, கறி சாதம் வச்சாலும் சாப்பிடும். அதுதான் வந்து ஆம்னிவோர்ஸ். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். நம்ம எல்லாருமே ஆம்னிவோர்ஸ்னு கூட சொல்லலாம். சரியா? வெஜ்ஜும் சாப்பிடும், நான்வெஜ்ஜும் சாப்பிடும். இதே ஹெர்பிவோர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் தாவரங்களை மட்டுமே, பியூர் வெஜிடேரியன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பியூர் வெஜிடேரியன்னா அது என்ன, நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வெளியே போறப்ப பார்த்துருப்பீங்க, வெஜ்னு ஒரு ஹோட்டல் போட்டிருப்பாங்க, சில பியூர் வெஜ்னு போட்டிருப்பாங்க. என்ன வித்தியாசம் யாருக்கா தெரியுமா? இல்லை ஜென்ரலா கேட்குறேன் நான், அவுட் ஆஃப் சிலபஸ் தான், பட் ஸ்டில் யாருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெஜ் அண்ட் பியூர் வெஜ்? யாருக்குமே தெரியலையா, இல்ல சொல்ல சங்கடப்படுறீங்களா? வெஜ்ஜுக்கும் பியூர் வெஜ்ஜுக்கும் என்ன வித்தியாசம்? முட்டை எதுவும் சொல்லலாம். அது சைவம், அது சைவம். அது என்ன சுத்த சைவம்? plant based foods வந்து மட்டுமே யூஸ் பண்றது. அப்படிக்கலாம். அதுல மெயினா பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? பூண்டு நம்ம கறி பூண்டு, வெங்காயம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மெயினா பூண்டு. சரி, ஏன்னா பூண்டா இருக்கட்டும், நம்ம மாமிசம் பயன்படுத்துற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆனியன், கார்லிக். எஸ், ஆனியன் அண்ட் கார்லிக் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் சுத்த சைவம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு தடவை நிர்மலா சீதாராமன் வந்து இன்ஃப்ளேஷன் அப்ப பார்த்துருப்பாங்க. ஐ திங்க் ஆனியன் இன்ஃப்ளேஷன் அப்ப ஏன் வந்து வெங்காயத்தோட விலை அதிகமாகிக்கிட்டே போகுது, சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றப்ப, இல்லை எனக்கு அதை பத்தி தெரியாது, ஏன்னா நான் அதை அதிகம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ஹெர்பிவோர்ஸ்ங்கிறது பியூர் வெஜிடேரியன். சரியா? இன்னொன்று ஆம்னிவோர்ஸ் அப்படிங்கிறது பியூர் நான் வெஜிடேரியன், லைக் லயன், டைகர், இதெல்லாமே இந்த பியூர் ஆம்னிவோர்ஸ். சரியா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள நம்ம எல்லாம் கொண்டு வரலாம். அந்த ரெண்டுமே கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம், மைக்ரோ கன்சியூமர்ஸ் அண்ட் மேக்ரோஸ். இன்னொன்று என்னது, ஹெர்பிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ் அண்ட் கார்னிவோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும், ஸோ நேச்சுரல் எக்கோசிஸ்டம், ஸோ நேச்சுரல் இயற்கையான இந்த எக்கோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிக்கிற, ஒன்று டெரஸ்ட்ரியல், இன்னொன்று அக்வாட்டிக். ஸோ இதெல்லாமே நம்ம தனியாக நம்ம பார்ப்போம். ஐ வில் கிவ் செப்பரேட் ஸ்லைட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் பிரிச்சு பார்க்கணும். டெரஸ்ட்ரியலுக்குள்ள ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ், டெசர்ட்ஸ்னு சொல்லி மூணா பிரிக்கிறோம்.
அக்வாட்டிக்குள்ள ஃப்ரெஷ் வாட்டர், சலைன் வாட்டர், உப்பு நீரா இருக்கட்டும், அது மெரைன் வாட்டர்ஸ், இது எல்லாமே என்னது தனியாக பிரிச்சு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் எக்கோட்டோன், வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட், 6 மார்க்ல கேட்கறதுக்கு நல்ல சான்சஸ். வாட் இஸ் எக்கோட்டோன் அப்படின்னா சிம்பிளான வேர்ட், இட் இஸ் ஜங்ஷன். சார் ஜங்ஷன் அப்போ என்னன்னா, இப்போ சிம்பிள், இப்போ வந்து நீங்க இருப்பீங்க, இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் அப்படிங்கிற ஊரில் நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்தாண்டு வந்து சேலம் மாவட்டம் இருக்கும், இந்தாண்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கும். அப்ப என்னன்னா சேலம் மக்களோட சாயலும் எங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இந்தாண்ட கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்களோட சாயலும் எனக்கு இருக்கும். இப்ப 2 சாயல கலந்து இருக்கிறதுனால இந்த ஊர் மாதிரியும் இல்லாம இந்த ஊர் மாதிரியும் தனித்துவமா இருக்கும், சரியா? சிம்பிள், அதுதான் எக்கோட்டோன் அப்படிங்கிறது. அப்ப 2 சரியா 2 டிஃப்ரெண்ட் எக்கோ சிஸ்டத்துக்கு இடைப்பட்ட பகுதிகளில் 2 சந்திக்கிற ஒரு இடம், சரியா? இப்ப 2 மாவட்ட எல்லையில இருக்க மக்கள் வித்தியாசமான ஒரு லாங்குவேஜா இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், உணவு முறைகளா இருக்கட்டும் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? சேம் கைண்ட், சரியா? அதே மாதிரிதான் அப்ப இந்த 2த்துக்குமான ஜங்ஷன், அது 2 சந்திக்கின்ற அந்த இடத்தை தான் நான் சொல்லுவோம் எக்கோட்டோன்னு சொல்லுவோம். இந்த எக்கோட்டோன்ல இருக்கிற அந்த உயிரினங்கள் மற்ற அந்த பக்கத்துல இருக்க 2 உயிரினங்களை விட அந்த வித்தியாசமான ஒரு அமைப்பு முறைகளை, வாழ்க்கை முறைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தான் எக்கோட்டோன் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் எக்காலஜிக்கல் நிச்சே. வாட் இஸ் எக்காலஜிக்கல் நிச்சே, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்காலஜிக்கல் நிச்சயை பத்தி ஸோ கீவேர்டு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, இது பேசிக் கான்செப்ட் கிளாஸ் தான், இதில் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. இல்லை கொஷினுக்கான ஃபோக்கஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான், சரியா? ரொம்ப இப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லிமிட்டடான ஒரு போர்ஷன் உள்ள ஒரு இடம் தான், சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் நிச்சயங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் அம்மாவோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? வாட் இஸ் த ரோல்? ஒன்றும் இருக்கு, அவங்க ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு எக்கோசிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்கோசிஸ்டத்தில் ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தோடைய ஃபங்க்ஷனல் ரோல் என்ன, ஒரு ஸ்பீஷிஸோடைய ரோல் என்ன, அதுதான் வந்து நிச்சை. அது என்ன சார் அப்படின்னா புரியல. ஒரு வீடு இருக்குன்னா ஒரு அப்பாவோட ரோல் என்ன சொல்லுவோம்? அவங்க தான் ஃபேமிலிக்கு பிரெட் வின்னராக இருப்பாரு. பிரெட் வின்னர்னா அவங்க தான் வேலைக்கு போயிட்டு அவங்களோட சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பம் நடக்கும், சரியா? இப்போ ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஐடி கம்பெனிக்கு போறாங்கன்னா ஸோ அவங்களோட ரோல் என்ன? அம்மாவோட ரோல் அப்படின்னா ஒருத்தவங்க நமக்கு எல்லாத்தையும் ஓவரால் கோஆர்டினேட் பண்றது, அவங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்கறது, நம்மளோட எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்றது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸோடைய ஃபங்க்ஷனல் ரோல், ஓகேவா? அந்த கீவேர்டு இதுதான், ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் ஏ ஸ்பீஷிஸ் இன் அன் எக்கோ சிஸ்டம். ஒரு எக்கோ சிஸ்டத்தில் நிறைய உயிரினங்கள் வாழ்ற ஒரு எக்கோ சிஸ்டத்துல குறிப்பிட்ட உயிரினத்தோடைய ரோல் என்ன, அதோடைய பணி என்ன அப்படிங்கறதான் என்னது நிச்சயம், எக்காலஜிக்கல் நிச்சயம்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை பத்தின ஒரு பேசிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கணும். அண்ட் பயோம்ஸ் பத்தி பெருசா கொஸ்டின்ஸ் வராது, சரியா? ஸோ நீங்க பெருசா யூ நீ நாட் கான்சன்ட்ரேட் ஓவர் திஸ் டாபிக், சரியா? ஸோ இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ் தான் இதை பொறுத்த வரைக்கும். வாட் இஸ் எக்காலஜி, வாட் இஸ் எக்கோசிஸ்டம் அண்ட் வாட் இஸ் எக்காலஜி, எக்கோசிஸ்டம், வாட் இஸ் என்விரான்மெண்ட், 3 டெஃபினேஷன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க. இதுக்கான ஃபேக்ட் பாக்ஸ் நீங்க ரெடி பண்ணணும். ஃபேக்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்காலஜினா என்ன, எப்படி பிரிக்கிறோம், அது கிரீக் வேர்டா லாட்டின் வேர்டா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்போ கிரீக் வேர்டா இருக்க பட்சத்தில் என்ன பிரிக்கிறோம், எக்கோ லாகோ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம், மீன்ஸ் ஆய்கோஸ் அண்ட் லோகோஸ்னு பிரிக்கிறோம். அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அது நம்ம ஒரு ஃபேக்ட் பாக்ஸில் நீட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட், இட் இஸ் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் நம்ம உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ், ஒரு எக்கோசிஸ்டத்தோடைய காம்போனன்ட்ஸ் என்ன, உயிர் உள்ளவை உயிரற்றவை என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுல வாட் ஆர் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு 6 மார்க்ல டிப்பிக்கல் 6 மார்க் கொஸ்டின், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். அப்போ கீழே லெவல்ல இருந்து மேல லெவல் வரைக்கும், ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் த பயோஸ்பியர் வரைக்கும் நம்ம என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சரியா? ஸோ ஒவ்வொரு லெவல்ஸ் அப்படிங்கிறது இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ண சொல்றேன். அண்ட் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம், ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். அப்போ உயிர் உள்ள காரணிகள் என்னென்ன, உயிர் அற்றவங்க என்ன இருக்காங்க, அப்போ அதை லிஸ்ட் டவுன் பண்றப்போ பேசிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏபயோட்டிக் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே காற்று, வெப்பம் இதெல்லாமே அதுல வந்துடும். ஸோ பயோட்டிக் பொறுத்த வரைக்கும் அது 2ஆ பிரிக்கிறோம், ஒன்று ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒன்று கன்சியூமர்ஸ். ஸோ அதுக்கான பேசிக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாட் இஸ் ஆட்டோட்ராப்ஸ் ஹெட்டோட்ராப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான செப்பரேட் கான்செப்ட்ஸ் 2 தான். புதுசான ஒரு டேர்ம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எக்கோட்டோன், சரிங்களா? ஒன்று எக்கோட்டோன், இன்னொன்று என்ன பார்த்தோம்னா நிச்சே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்கோட்டோன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஜங்ஷன் சொல்றோம், சரியா? இட்ஸ் அ ஜங்ஷன். அப்ப 2 வித்தியாசமான 2 டிஃபரெண்ட் எக்கோசிஸ்டம்ஸ், சரிங்களா, சந்திக்கிற ஒரு மையப்புள்ளி தான் என்னன்னு சொல்லுவோம், அது எக்கோட்டோன்னு சொல்லுவோம். அந்த மையப்புள்ளியில வாழ்ற உயிரினங்கள் வந்து ஒரு வித்தியாசமான 2த்தோடைய சாயல் இருந்தாலும் தனித்துவமா இருக்கும். இது போலயும் முழுமையா இருக்காது, அது போல முழுமையா இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையா அமைப்பு முறையை கொண்டு இருக்கும். அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா
எக்கோ டோன்ஸ் சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கடைசியா வந்து பார்த்தா நிச்சே. ஸோ நிச்சயங்கிறது சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். ஒரு எக்கோ சிஸ்டத்துல ஒரு ஆர்கனைசத்தோடைய ஒரு ஸ்பீஷிஸோடைய ஃபங்க்ஷனல் ரோல் என்ன, எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்துல அப்பாவோட ரோல் என்னன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டத்துல அந்த ஸ்பீஷிஸோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறதா என்னது நிச்சே அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஸோ திஸ் இஸ் பேசிக் கான்செப்ட். சரியா? ஸோ இதுதான் இந்த கிளாஸ்லான அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டீப்பா எடுக்கிறது நம்ம பின்னாடி கிளாஸஸ்ல பார்ப்போம். இதெல்லாமே பேசிக், ஸ்டார்டிங்ஸ்ல ரொம்ப டீப்பா போக வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் கொஷின் வைஸ் நிறைய கொண்டு வருவேன், எங்களுக்கு கண்டென்ட் நிறைய கொண்டு வருவேன். டோன்ட் ஸ்கிப் த கிளாஸ். ஓகேவா? கிளாஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா யூ வில் மிஸ். ஓகே, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நிறைய ஆன்சர் ஷீட்ஸ் கொண்டு வந்து காட்டினாலோ அது வந்து ஒரு மாதிரியான ஒரு மிரட்சி ஏற்படுத்தும். அதனால ஸ்டார்டிங்ல அதெல்லாம் வேணாம்னு சொல்லி லிமிட் பண்ணியிருக்கும். போக போக மற்ற கிளாஸஸ்ல இன்னும் நிறைய வித்தியாசமான ஒரு மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே பெஸ்டா பண்ணி கொடுப்போம். ஸோ டோன்ட் மிஸ் த கிளாஸ், பி கன்சிஸ்டன்ட். சரியா? ஸோ ஓகே, உங்க சைடில் ஏதாவது கேட்கணுமா நீங்க? எனி டவுட்ஸ், பர்சனல் டவுட்ஸ், சப்ஜெக்ட் டவுட்ஸ் ஆர் அதர் தென் சப்ஜெக்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம்.